நிறைய டைம் கடையில் ஜெல்லி வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாமென்ட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சோம். அதுக்கு தேவையான நம்ம அகரகர்னு சொல்லுவாங்க, அதாவது கடற்பாசி, அதை வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியிலே சப்பாத்தி களி பழம் கிடச்சி, சரி சாப்பிட்லான்னு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஓரளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுலேயே நம்ம ஜெல்லி செஞ்சு பார்க்கலாமே, ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா இதில் தான் கலர் அப்படி நல்லா பார்த்திங்கன்னா கையில் சும்மா தொட்டாவே அந்த கலர் ஒட்டிக்கும். என் கையில் பார்த்திங்கன்னா இன்னமே தெரியும். அதுக்கப்புறம் ஓரளவு தண்ணி நல்லா கொதிச்ச மாதிரி என்ன பண்ணால் அந்த கடற்பாசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். தேவையான அளவு சர்க்கரை செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம சப்பாத்தி பழத்தை அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவு நல்லா கொதி வந்தபடி நல்லா ஆறினபடி ஒரு டப்பாவுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ hour கழித்து, ஒரு 1.5 hour இருக்கும். அதுக்கப்புறம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா செட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் மாற்றி அறுத்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களுக்கு கூட தான் விரும்பி சாப்பிட்டாங்க. கடையில் வாங்கி நம்ம கொடுக்குறதுல ஃபுட் கலர் நிறையா ஆட் பண்ணுவாங்க. இது வந்து நேச்சுரலாக இருக்கிறத நிறையா பழத்தை இது மாதிரி ஆட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.